வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜோதிடத்தில் இந்த நவாம்சம் பற்றின காணொளிங்க. நவாம்சம் பற்றி ஏற்கனவே நம்ம 2 வீடியோக்கள் போட்டிருக்கோம். அந்த நவாம்சம் எப்படி பயன்படுத்துவது என்று. இது அதே மாதிரி அமைப்பு தான். பட் அதுலேருந்து கொஞ்சம் சற்று வித்தியாசமான அமைப்பு. ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது அது பலம் வாய்ந்த ஜாதகமா, நல்ல ஜாதகமா, இந்த ஜாதகர் நல்ல வாழ்க்கை, இனிமையான வாழ்க்கையை வாழ்வாரா, இல்லை கஷ்டப்படுவாரா அப்படின்னு நவாம்சத்தை வைத்து எப்படி தெரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிற இது ஒரு ரூல். இது சிஎஸ் பட்டேல் அப்படிங்கிற ஒரு புஸ்தகத்தில் அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு. அந்த புத்தக லிங்க் வேணும் அப்படின்னா அந்த லிங்க்கு நான் அமேசான் லிங்க்கில் சப்போஸ் இருக்குது அப்படின்னா அந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், இல்லை ஃபஸ்ட் கமெண்ட்டில் போடுறேன். நீங்கள் அதை வாங்கிக்கிங்க. நவாம்சா ஆஸ்ட்ரோ அப்படின்னு சிஎஸ் பட்டேல், அவர் ஒரு பழம்பெரும் ஜோதிடர். அவர் குஜராத்தை சேர்ந்தவர்னு நினைக்கிறேன். ஸோ அவர் எழுதின புஸ்தகம் தான் இது. ஸோ இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது அவர் எழுதியிருந்தாலும் இது காலங்காலமாக இந்த ரூல்ஸ்லாம் இருக்குது. இப்போது ஒரு ஜாதகத்தை எடுத்துட்டிங்கன்னா ராசி கட்டம் இருக்கும். அதே பக்கத்தில் அம்சம், திருமணத்துக்குலாம் அந்த ஒன் பேஜ் ஜெராக்ஸ் இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அம்சம்னு இருக்கும், இல்லை நவாம்சம். இது D1 டிவிஷன் 1, இது டிவிஷன் 9. இது போக நிறைய கட்டங்கள், வர்க்க சக்கரங்கள்னே பேர். இப்போ 16 கட்டம், 150, D300 வரைக்கும்லாம் இருக்குது. அர்த்த நாடி அம்சம் அதெல்லாம் இருக்குது. ஓகே, இப்போ நவாம்சம். இப்போ ஒரு ஜாதகம் இருக்குது. நம்ம ராசி கட்டத்தில் நம்ம பொதுவாக என்ன சொல்லுவோம், ராசி கட்டத்தில் 3, 6, 8, 12 மெயினாக இந்த 6, 8, 12ங்கிறது மறைவு ஸ்தானங்கள். இதில் கிரகங்கள் ஏதாவது போய் மறைஞ்சிருக்கு அப்படின்னா கொஞ்சம் கெடுதல் பலன் தரும் இந்த தசாபுத்தி காலங்களில். அதுலேயுமே நிறைய விதிவிலக்கு இருக்குது. விபரீத ராஜயோகம், கெட்டவன் கெட்டிடல் கிட்டிடும் ராஜயோகம், இதெல்லாம் இருக்குது. இப்போ இந்த மறைவு ஸ்தானங்கள் இதில் எப்படி இருக்கோ அதே மாதிரி இந்த நவாம்சத்தை வைத்து பார்க்கும்போது இதை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இது ஒரு ஜாதகருடைய ராசி, இது நவாம்சம். இதில் நவாம்ச லக்னம்னே தனியாக இருக்கும். ஸோ இங்கே இவர் என்ன லக்னத்தில் பிறந்திருக்காரு, மகர லக்னத்தில் பிறந்திருக்காரு. இது மகரம், சனி பகவானுடைய வீடு. இது பேசிக் படித்தவர்களுக்கு இது தெரியும் நினைக்கிறேன். மேஷம் முதல் அப்படியே கடிகார சுத்தில் மீனம் வரை. ஓகே, நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணல, நீங்கள் மற்ற வீடியோவில் பார்த்துக்குங்க, டைம் வேஸ்ட் ஆகும். இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா, இப்போ நாம் இந்த லக்னத்தை பார்க்கக்கூடாதுங்க. நவாம்சத்தில் என்ன லக்னம், மேஷ லக்னம் விழுந்திருக்கு, இங்கே ராசியில் மகர லக்னம், நாம் இந்த லக்னத்தையே தூக்கி இங்கே வைக்கணுங்க. ஏன்னா லக்னத்திலிருந்து தானே 1, 2, 3, 4, 5, 12 பாவங்கள் வாழ்க்கையில் விஷயங்களை குறிப்பது. லக்னம்ங்கிறது தலை, சிந்தனை, மூளை. 2ஆம் இடம் தனஸ்தானம், அதே தான். அப்போ நவாம்சத்தில் ராசியில் என்ன லக்னம் இருக்குதோ அதை தூக்கி இங்கே நீங்கள் வைத்து கவுண்ட் பண்ணிடுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. இப்போ இதில் 6, 8, 12 இந்த மறைவு ஸ்தானங்களில் என்னென்ன கிரகம் இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ 6ஆம் இடத்தில் எந்த கிரகம் இல்லை, அப்போ 6ல் எந்த கிரகம் இல்லை. அடுத்தது 8ஆம் இடத்தில் ராகு இருக்குது. இப்போ ராகு டேஞ்சர், உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய கிரகம். அதே மாதிரி 12ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்குது கிரயத்தில். இதுவும் உயிருக்கு ஆபத்தை, இல்லை இழப்புகளை சந்திக்க அந்த தசாபுத்தி காலங்களில் ஏற்படுத்தும். அப்போ இதுதான் மெயின். இப்போ எப்படி நாம் இதுக்கு முன்னாடி பார்த்த நவாம்ச வீடியோவையும் நான் லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் தரேங்க, இல்லை ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் தரேன். நீங்கள் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது பாருங்கள். அது கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும், கொஞ்சம் சில பேர்த்துக்கு அது ரொம்ப இழுவையாக இருக்கும். ஓட்டி பார்த்துருங்க, இல்லை யூடியூப்லேயே ஸ்பீடாக பார்க்கலாம். அது ஸ்பீட் பட்டனை 2xல் வச்சு பாருங்கள். இப்போ நாம் என்ன சொல்கிறோம், இப்போ ஒரு ராசி கட்டத்தில் உதாரணத்துக்கு சனி நீச்சமாக இருக்குது, நவாம்ச கட்டத்தில் சனி உச்சம்னா அது உச்ச பலம் தான் கணக்கு. அதே மாதிரி இப்போ ராசி கட்டத்தில் கிரகங்கள் நல்லாவே இருந்தாலும், நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னாலும், இங்கே 6, 8, 12 நவாம்சத்தில் ராசியோடைய லக்னத்துக்கு நவாம்ச கட்டத்தில் 6, 8, 12 கிரகங்கள் இருந்தால் கெடுதல் பலனே, உயிர்கொல்லி அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இப்போ உதாரணத்துக்கு இங்கே ஜாதகத்தில் இங்கே ராகு நல்லா இருக்குது அப்படின்னா இங்கே 8ல் மறைஞ்சிருக்காருன்னா கெடுதல் பலன் தான். அதே மாதிரி செவ்வாய் நல்லா இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் இங்கே போய் 12ல் இருக்கார் அப்படின்னா கெடுதல் பலன் தான். இதுதாங்க. இப்போ இதை வச்சு நம்ம எப்படிங்க சார் ஜாதக பலம் ஸ்ட்ரென்த்தை எப்படி அனலைஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நிறைய செலிபிரிட்டி ஜாதகம், நிறைய பேர்த்தோட ஜாதகம்லாம் பார்த்திங்கன்னா ராசி கட்டத்தில் பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளாக இருக்குங்க. என்ன இது இப்படி இருக்குது, பெரிய யோகங்கள்லாம் இருக்காது. ஸோ இதை நாம் எப்படி தெரிந்து கொள்வது, இதுக்கு வேறு வழி என்ன, இந்த ஜாதகம் ஜெயிக்கக்கூடிய ஜாதகமாக, உயர் பதவிகள்,
செலிபிரிட்டி ஆகக்கூடிய ஜாதகமாக, ஜெயிக்கக்கூடிய ஜாதகமாக, பலம் வாய்ந்த ஜாதகமானு பார்க்குறதுக்கு இந்த நவாம்ச கட்டத்தில் இப்போ எப்படி இந்த 6, 8, 12 அதே மாதிரி 1, 4, 5, 7, 9, 10 அதாவது திரிகோண பாவங்கள் அதே மாதிரி கேந்திர பாவங்களில் அதிகப்படியான கிரகங்கள் இருக்குது அப்படின்னா இது ஜெயிக்கக்கூடிய பாவங்கள். இதுவே ஒரு ராஜயோகத்தை தரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. நாம் நிறைய ரீல்ஸ் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த யோகம், இந்த யோகம், கஜகேசரி யோகம், சந்திரமங்கல யோகம், நிறையா வித்தியாசமான போன வாரம் கூட அங்கிலி யோகம் என்னென்னமோ போட்டிருந்தோம். அந்த மாதிரி யோகங்கள்லாம் இல்லாத பட்சத்திலும் ஜஸ்ட்டு இப்போ இவருடைய ஜாதகம் எடுத்துக்கலாம். இந்த நபருடைய ஜாதகத்தில் 4ஆம் இடத்தில், அதாவது லக்னத்தில் எந்த கிரகம் இல்லை, 4ஆம் இடத்தில் பாருங்கள் குரு மற்றும் புதன் இருக்குது. இப்போ இது சூப்பர். 2 கிரகம் இருக்குது. 5ஆம் இடத்தில் சூரியன், சூப்பர். 3 கிரகங்கள் ஆகிடுச்சிங்களா. அதே மாதிரி 7ஆம் இடத்தில் பாருங்கள் சனி பகவான். அதே மாதிரி 9ஆம் இடத்தில் எந்த கிரகம் இல்லை, 10ஆம் இடத்தில் எந்த கிரகம் இல்லை. இது நான் உதாரணத்துக்கு போட்டது. அப்போது இதில் பாருங்கள் 4 கிரகங்கள் இந்த இடங்களில் இருக்குது. இந்த முக்கிய ராஜயோக அமைப்பை தரக்கூடிய அமைப்பில் இருக்குது. அப்போது இருக்கிறது நவக்கோள். அதில் 4 கிரகங்கள் நல்ல அமைப்பில் இருக்கும்போது நல்லபடியாக தான் இருப்பார். அதே மாதிரி இது வந்து ராஜயோகத்தை தரும். அதுபோக 2ஆம் பாவம் 11ஆம் பாவம் இதில் இருந்தாலும் நல்லது. 3ஆம் பாவத்தில் இருந்தால் நியூட்ரல். ஸோ அப்போ எல்லா பாவங்களும் நம்ம கவர் பண்ணியாச்சு. அப்போ இதுதாங்க விஷயம். சிம்பிளாக ஒரு ஜாதகத்தை பார்த்து நீங்கள் ஈஸியாக இந்த ஜாதகம் ஜெயிக்கக்கூடிய ஜாதகமாக, நல்ல ஜாதகமாக, வாழ்க்கை ஸ்மூத்தாக இருக்குமான்னு இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு 6, 8, 12 இங்கே 8, 12 ராகு செவ்வாய் இருக்குது. 6ஆம் இடத்தில் ஒரு 4 கிரகங்கள் இருக்குதுன்னு வைங்க, அவ்வளோதான். வாழ்க்கை வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இதுதாங்க, இப்படி தான் கண்டுபிடிக்கணும். இதுக்கு வந்து இது நீங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா உங்களை கன்ஃபியூஸ் பண்ணி விட்ருவாங்க. புக்கில் எப்படி கொடுத்துருப்பாங்கங்கிறது இவ்வளோ தான் மேட்டருங்க. இதுக்கு மேலே நீங்கள் பார்க்குறதும் இந்த வீடியோ கன்டினியூ பண்ணுறேன்னா பண்ணுங்கள், இல்லை உங்கள் ஜாதகத்தை எடுத்து ஆராய்ச்சி பண்ணிங்க. ஆக்சுவலாக புக்கில் இதை எப்படி கொடுத்துருப்பாங்க, நீங்கள் கூகுளில் படிச்சிங்கன்னா எப்படி வரும்னா அது ஒரு பெரிய கதை இருக்குது. இப்போ வந்து இந்த லக்னம் இருக்கு இல்லைங்களா, இதுக்கு பேர் லக்ன அம்சம், லக்ன அம்சம் அப்படின்னு வரும். 1ஆம் பாவம், 2ஆம் பாவத்துக்கு தன அம்சம், தனஸ்தானம் இல்லைங்களா, வருவாய் ஸ்தானம், தனாம்சம். அதெல்லாம் ஆங்கிலத்தில் கொடுத்துருக்காங்க, சமஸ்கிருதத்தில் கொடுத்துருப்பாங்க. 3ஆம் பாவம் வந்து விக்கிரம்சம், தைரிய வீரிய ஸ்தானம், விக்கிரம்சம். 4ஆம் பாவம் வந்து பார்த்திங்கன்னா சுகஸ்தானம் இல்லவா, அப்போ நவாம்சத்தில் சுகாம்சம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பெல் பட்டனை அமுத்திட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஜோதிட ஆர்வலர்களுக்கு நம்ம வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து மேலும் புதிதாக கற்றுக்கொள்வார்கள். ஜோதிட ஆர்வம் உள்ளவர்கள்லாம் நிறையா விஷயம் நான் நிறையா போட்டிருக்கேன். கடந்த 2 வருடங்களாக நிறையா 600க்கும் மேற்பட்ட வீடியோஸ் போட்டாச்சு. இருக்கிற எல்லா டீட்டெயிலுமே அதில் கொடுத்துருக்கேன். பொறுமையாக பார்த்தீங்க படித்தீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஜோதிடம் நீங்களும் கற்றுக்கலாம். குறைந்தது 3 வருடம் படிக்கணும். எப்படி ஒரு டிகிரி படிக்கிறீங்களோ, அப்புறம் அட்லீஸ்ட் 2 வருடம் படிக்கணும், 3 வருடம் ப்ராக்டிஸ் பண்ணணும். மொத்தம் 5 வருடம் ஆகுங்க. 10 நாள், 20 நாள், 30 நாள், 3 மாதம், 6 மாதத்தில் ஜோதிடர் ஆக முடியாது. அதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த மாதிரி டெக்னிக்கல் இதெல்லாம் தெரியணும் இல்லைங்களா. இப்போ இதெல்லாம் தெரியாமல் எப்படி ஜோதிடர் ஆகிறது? இருக்கிற எல்லா விஷயங்களும் அட்லீஸ்ட் 100% யாரும் படிக்க முடியாது, அதை நான் ஒத்துக்கொள்கிறேன். அட்லீஸ்ட் அதில் வந்து ஒரு 70% நீங்கள் தாண்டணும். அந்த சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்கணும். அப்போ தான் வந்து கிரகித்து அதை டைஜஸ்ட் பண்ணி நீங்கள் பலன் சொல்ல முடியும். ஸோ இதுதான் விஷயங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் மேலும் மேலும் நானும் எனக்கு வீடியோ போடுறதுக்கு ஒரு உந்துதல் சக்தியாக இருக்கும். ஏதாவது பிளேலிஸ்ட் வேணும்னா வாட்ஸ்அப் நம்பர், மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு பிளேலிஸ்ட்டுன்னு அனுப்புங்க. நான் கோர்வையாக அந்த வீடியோலாம் வரும், இது வரைக்கும் நான் போட்டது, அதை நான் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன் ஃப்ரீயாகவே. அதே மாதிரி நிறையா சார்ட்ஸ்லாம் போட்டிருக்கேன், அதெல்லாம் அனுப்பிச்சி வைக்கிறேன். ஓகே, 5ஆம் பாவம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த புத்திராம்சம், ஏன்னா புத்திரஸ்தானம் இல்லைங்களா, அதனால் நவாம்சத்தில் புத்திராம்சம். 6ஆம் பாவம் இதுதான் வந்து முதல் கெடுதல் பாவம். அதனால் இதுக்கு இப்போ 6ஆம் திதி அதெல்லாம் ஷஷ்டி அப்படின்னு வச்சுருக்காங்க இல்லைங்களா, முருகருக்கு வந்து அதாவது ஷஷ்டாம்சம்னு வச்சுருக்காங்க. ஷஷ்டாம்சம், ஷஷ்டாஷ்டக தோஷம்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா. அஷ்டக 6, 8 ராசிகள் இருந்ததுன்னா ஷஷ்டா திருமணத்தின் போது பார்க்குறாங்களா, அதான் ஷஷ்டம் அப்படின்னா 6 ஷஷ்டி. அதே மாதிரி 7ஆம் பாவம் உங்களுக்கே தெரியும், பாரியாம்சம்னு போட்டிருக்கு. பாரியானா ஸ்பவுஸ், அதுதான் பாரியாம்சம். கலத்தராம்சம்னு கூட எடுத்துக்கலாம். பாரியா இதெல்லாம் ஆங்கிலத்தில் எழுதிட்டேன், மன்னிக்கவும். ஸோ சுகாம்சம், புத்திராம்சம், ஷஷ்டாம்சம்.
அப்புறம் பாரியா அம்சம்னு போட்டிருக்கு, அல்லது புத்திர அம்சம்னு கலத்திர அம்சம்னு எடுத்துக்கலாம். ஸோ 2 விதமாகவும் சொல்கிறாங்க. இதெல்லாம் பெயரிடல், நாமன் கிளேச்சர் அப்படிம்பாங்க ஆங்கிலத்தில். இதெல்லாம் பெயர் சுட்டி வச்சுருக்கிறாங்க ஈஸியாக புரிகிறதுக்காக. 8ஆம் பாவத்துக்கு தான் நிதான அம்சம் அப்படின்னு வச்சுருப்பாங்க. நிதான் அம்சா அப்படின்னு ஆங்கிலத்தில். அப்படின்னா தமிழில் அப்படியே நீங்கள் போட்டுங்க நிதானம்சா, அல்லது ரந்திராம்சா, ரந்திராம்சா. இதுக்கு சமஸ்கிருத அர்த்தம் எனக்கு தெரியல. அல்லது சிம்பிளாக 8ஆம் பாவம் அஷ்டமம் தானே, அஷ்டாம்சா அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி 3 பேரில் இதை வந்து இந்த 8ஆம் பாவத்தை குறிப்பிட்றாங்க. இதில் கிரகங்கள் இருந்தால் டேஞ்சர் தான். அந்த பீரியட் வந்து உயிருக்கு ஆபத்து. இதை வச்சு அந்த ஆயுள்லாம் ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. ஃபர்தராக 64வது நவாம்சம்னு சொல்லுவாங்க, அதை வச்சு ஆயுள்லாம் ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. அதுக்கெல்லாம் அது யூஸ் ஆகும். அந்த புஸ்தகத்தில் நிறையா விஷயங்கள் போட்டிருக்கும். அடுத்தது 9ஆம் பாவம் பாக்யஸ்தானம். அதனால் இது நம்மளுக்கு ஈஸியாக பாக்யாம்சம். 10ஆம் பாவம் கர்மஸ்தானம், கர்மாம்சம். 11ஆம் பாவம் லாபஸ்தானம், லாபாம்சம். 12ஆம் பாவம் விரயஸ்தானம், விரயாம்சம்னு கொடுக்கல, அது என்னமோ வியாயாம்சம்னு போட்டிருக்காங்க. இது சமஸ்கிருதம் தான், வியாயாம்சம். நாம் விரயாம்சம்னு வச்சுக்க வேண்டியதான். ஓகே, இதில் வந்து நான் சொன்ன மாதிரி ஷஷ்டாம்சத்திலும் நிதானாம்சத்திலும், அதாவது அஷ்டாம்சத்திலும் விரயாம்சத்திலும் கிரகங்கள் இருக்கக்கூடாது. இந்த 6, 8, 12 இருக்கக்கூடாது. இவ்வளோதாங்க, இதுதான் விஷயம். இதில் வந்து முக்கியமாக லக்னம், சுகாம்சம், புத்திராம்சம், பாரியாம்சம், கலத்திராம்சம், பாக்யாம்சம், கர்மாம்சம், லாபாம்சம், இதிலெல்லாம் கிரகங்கள் இருந்தால் சிறப்பு. முக்கியமாக 9 கோளும் அதில் இருந்துட்டால் சிறப்பு. லக்னம் உட்பட 10 அமைப்பும் அதில் இருக்குன்னா அவர் வாழ்க்கை கண்டிப்பாக சுப அமைப்பில் தான் இருக்கும். இதுதான் விஷயம். அதுவும் வர்க்கோத்தம பலம் ராசி கட்டத்திலும் நவாம்ச கட்டத்திலும் ஒரே இடத்துல இருக்குன்னு வைங்க. இப்போ உதாரணத்துக்கு இங்கே சுகஸ்தானத்தில் சுகாம்சத்தில் குரு புதன் இருக்குது. இப்போ இங்கே ராசி கட்டத்திலும் இங்கே லக்னத்திலேருந்து 4ஆம் இடத்தில் குரு புதன் இருக்குன்னு வைங்க. ஒரு வேளை இருந்தது அப்படின்னா அது வர்க்கோத்தம பலமும் கிடைக்கும். இப்போ இன்னுமே அவருக்கு சிறப்பாக ராஜயோகம் கிடைக்கும். நல்ல சொசைட்டியில் பெரிய நபராக உயரக்கூடிய அமைப்பு. மேபி இப்போ அரசியல்வாதிகளுடைய ஜாதகங்கள்லாம் நீங்கள் ஆய்வு பண்ணி பாருங்கள். செலிபிரிட்டி ஜாதகங்கள் இந்த அதிகப்படியான சொல்லக்கூடிய லக்ஷ்மி யோகம், தர்ம கர்மாதிபதி யோகம்லாம் இல்லைனாலும், ராசி கட்டத்தில் எந்த யோகமே இல்லைனாலும் இதுவே ஒரு யோகத்தை தரும். இந்த லக்ன கேந்திரங்களில் இதுக்கு பேர் லக்னாம்சம். இந்த கேந்திராம்சம் நவாம்சம்னு வரும்போது அம்சம்னு சொல்லிடணுங்க. ராசியில் ராசி. அது ஒருத்தர் வேறு கமெண்ட் போட்டிருந்தார், இது ரொம்ப இவர் மொக்க போடுறாரு, ஏன் சும்மா அம்சங்கிறாரு. அம்சத்தை அப்புறம் அம்சம் தானங்க சொல்ல முடியும். அதே மாதிரி இங்கே வந்து திரிகோணங்கிறத இங்கே கோணாம்சம்னு சொல்லுவாங்க. அப்போது நாம் என்ன புரிஞ்சுக்கணும்? கேந்திர அம்சத்திலும் கோண அம்சத்திலும், இல்லை கூகுள் பண்ணி பாருங்கள் வரும், கோண அம்சத்திலும் கிரகங்கள் இருக்குது ஒருவர் ஜாதகத்தில் அப்படின்னாவே அது வெற்றி பெறக்கூடிய ஜாதகம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டா ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.